ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா டிப்ஸ் வீடியோஸ் இருக்குது, ஃப்ரீ டைமில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்துடலாங்க. இந்த டிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட காசையும் நேரத்தையும் ரொம்பவே மிச்சம் பண்ணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபைல் பாக்ஸ் வந்து எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி பேப்பர் மாதிரி பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட நார்மலாக அலுமினியம் ஃபைல் பேப்பர் இருந்தது அப்படின்னாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதோட 4 கார்னர்லேயும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கத்தி வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி அலுமினியம் ஃபைல் பேப்பர் வச்சு நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து மெழுகுவர்த்தியில் தான் இதை வந்து சுற்றி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கரண்ட்டு கட் ஆகிடுச்சு அப்படிங்கிற டைம்லலாம் மெழுகுவர்த்தி வந்து ஏற்றி வச்சுருப்போம். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றி வைக்கிற மெழுகுவர்த்தி ரொம்ப நேரம் நின்று நமக்கு எரியாது. ஸோ ஒரு 5 நிமிஷத்துலேயே எரிஞ்சு தீர்ந்து போயிடும். அதுவும் சின்ன மெழுகுவர்த்தியாக இருந்தது அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே வந்து எரிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி வந்து இல்லாமல் ரொம்ப நேரம் நின்று நிதானமாக உங்களுக்கு எரியணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கூட இது வந்து நின்று நிதானமாக எரியுங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஐடியா ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பற்ற வச்சு வைக்கும்போது நமக்கு ரொம்ப நேரம் நின்று எரியும். ஸோ தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு மெழுகுவர்த்தி சீக்கிரமாக ஏற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட பணமும் வந்து மிச்சமாகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு 6 மாதம் வரைக்குமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சாம்பார் பொடி ரெசிபி எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு நல்ல காரமான மிளகாய் காம்பு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக வறுபட்டால் போதும். ஒரு 200 கிராம் மிளகாய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி முழு தனியாக வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து பேனில் சேர்த்துட்டு நல்லா சூடேறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கமகமன்னு வாசம் வரும். அந்த டைமில் அதை வந்து இறக்கி தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி கடலைப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக வந்து வறுத்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் வறுபடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. லேசாக வந்து கலர் மாறி இந்த மாதிரி வரும். இது வந்து சீக்கிரத்தில் தீஞ்சு போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி விட்டுறாமல் இப்படி வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது இதை வந்து தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ அது கூடவே வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து அதே மாதிரி கடலைப்பருப்பு நம்ம வந்து வறுத்து எடுத்தோம்ல அதே மாதிரி வறுத்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு மிளகு வந்து எடுத்துக்கோங்க. மிளகு லைட்டாக சூடேறி வறுபட ஆரம்பிக்கும் போது ஒரு 50 கிராம் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. சீரகத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வந்து வறுத்து விட்டுக்கோங்க. படபடன்னு அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். அந்த டைமில் இதை வந்து தனியாக இறக்கி கொட்டி வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். அதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து சேர்க்கும்போது இன்னும் கமகமன்னு நல்ல வாசமாக இருக்கும். ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து வெந்தயம் சேர்த்து அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி அதே ஸ்பூனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் கடுகு வந்து சேர்த்துருக்கேன். அதுவும் படபடன்னு வெடிக்கும்போது நம்ம இதை வந்து தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த கப்பில் அளவு எடுத்துருந்தோம் இல்லையா, அதே கப்பில் ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம சாப்பாடு வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அரிசி வந்து சேர்த்துக்கோங்க. ரேஷன் அரிசி எதுவும் சேர்த்துறாதீங்க. ரேஷன் அரிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி வாசனை வரும் இல்லையா, அது மாதிரி நீங்கள் சேர்க்கும்போது சாம்பார் பொடி வாசம் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் சாப்பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுற அரிசி வந்து சேர்த்து இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகி வரும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 துண்டு கட்டி மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 பீஸ் உடச்ச பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்திருக்கேன். அது கூட நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்த எல்லா பொருட்களையும் இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரேயில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமான குவான்டிட்டியில் நான் வந்து அரைக்கிறதுனால இந்த மாதிரி வீட்டிலையே மிக்ஸி ஜார் வந்து யூஸ் பண்ணி நான் அரைச்சிக்க போகிறேன். எப்போவுமே வந்து அதிகமான குவான்டிட்டி வந்து அரைச்சி வச்சுக்க போகிறீங்க, இல்லை ரிலேஷன் அந்த மாதிரி அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் வந்து வீட்டிலேயே அரைச்சிட்டேன். ஃபுல்லாக வந்து மிக்சியில் தான் போட்டு அரைச்சேன். ஸோ அரைச்ச பொடி எல்லாத்தையுமே ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா சளிச்சிருங்க. ஏன்னா நம்ம மிக்ஸி கப்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சில சமயம் அங்கங்கே திப்பியாக இருக்கும். சளிச்சதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வெளியிலேயே நீங்கள் ஒரு 6 மாதத்துலேருந்து 7 மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கமன்னு வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்து வச்ச பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 25 வரைக்கும் வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் காரக்குழம்பு நல்லா உடஞ்சி போகாமல், அதாவது அந்த கத்திரிக்காய் வந்து சில சமயங்களில் உடஞ்சி குழஞ்சி போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா டேஸ்டியாக கத்திரிக்காய் வந்து குழம்புல முழுசாக இருக்கிற மாதிரி எப்படி நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் வதங்கும்போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து புளியும் சேர்த்துக்க போகிறோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரும்போது இது கூட வந்து சின்ன சீரகத்தை நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து வறுத்த சீரகப்பொடி வந்து சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அந்த நம்ம சேர்த்த அந்த மசாலா எல்லாமே வந்து வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே நம்ம வந்து மிளகாத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா காரக்குழம்பு பொறுத்த வரைக்கும் குழம்புக்கு எப்போவுமே நல்லா சூப்பரான ஒரு கலர் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஐடியா. ஸோ தெரியாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம அந்த மசாலா, அதாவது வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே நம்ம வந்து குழம்பு தூள் எல்லாமே சேர்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி சேர்க்கறதுனால உங்களுக்கு கலர் வந்து சூப்பராக கிடைக்கும் காரக்குழம்பு பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு இன்னொரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. ஸோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கத்திரிக்காய் வந்து வெந்து வந்திருக்கும். அதே சமயத்தில் உடஞ்சி போயிருக்காது. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வந்து கலந்து கொடுத்துருங்க. எப்போவுமே அந்த மாதிரி காயை வந்து நீங்கள் கிளறி விடும்போது அடியில் இருந்து தான் கிளறணும். இந்த மாதிரி கிளறி கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம வந்து புளி சேர்த்துருந்தோம் இல்லையா, அதோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஹையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து குழம்பு தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி சுண்டி வரும். இந்த டைமில் உப்பு காரம்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியான கத்திரிக்காய் காரக்குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். டிப் நம்பர் 4 என்னென்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி தூக்கி போடுற ஒரே ஒரு அரிசி பேக் வந்து யூஸ் பண்ணி நம்ம சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா பேகு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி வந்து மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த பேகை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி அளவுக்கு நம்ம வந்து மடிக்க போகிறோம். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து மடித்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் இது. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அட்டைப்பெட்டிலாம் வச்சுருப்போம் இல்லையா, சேம் சைஸில் இருக்கிற மாதிரி பெரிய சைஸில் 2 அட்டை பீஸ் வந்து எடுத்திருக்கேன். சின்ன சைஸில் 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். பீஸ் வந்து பார்த்துருக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் எந்த அளவுக்கு நான் மடித்து விட்றேனோ அந்த மாதிரி வந்து மடித்து விடுங்க. மேல் பக்கத்துலேருந்து அப்படியே இப்படி மடிச்சிட்டே வந்துடுங்க. அப்படி பாதி அளவுக்கு இந்த மாதிரி மடித்து விட்ருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மடித்து விட்டதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கும். இதை அப்படியே நம்ம வந்து பின்பக்கமாக திருப்பிடலாம். இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல அட்டை பீஸு, அதை வந்து உள்ளே செட் பண்ணிக்கலாம். உங்களோட பேக்குக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் அட்டை நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னாலும் ஈஸியாக இருக்கும். நல்லா உங்களுக்கு ஸ்டிப்பாக நின்றுக்கும். அப்படி இல்லைன்னா அட்டைப்பெட்டி இல்லை அப்படின்னா பழைய கேலண்டர் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 பக்கம் வந்து நல்ல பழைய கேலண்டர் அட்டை வந்து எடுத்து உள் பக்கமாக வச்சுட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல இதுவாக பிடிச்சிக்கும் அது. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம உள்ளே செட் பண்ணிடலாமா? இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி வந்து வச்சு நம்ம நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து வைக்கிற மாதிரி வச்சு விடுங்க. பெரிய பீஸ் வந்து வச்சுருந்தோம்ல, அதை முன்பக்கம் பின்பக்கம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து சின்ன பீஸ் வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து அந்த சைடில் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி வந்து வச்சு செட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு நடுவில் வந்து ஒரு பேப்பர், அதாவது அட்டை பீஸே வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க.
இந்த பாக்ஸோட சைஸுக்கு அட்டை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வந்து வச்சு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு கிடச்சிரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அழுக்கு துணி வந்து போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட டாய்ஸ் அந்த பொம்மைலாம் நிறைய வச்சு விளையாடுவாங்க இல்லையா, குட்டி குட்டி விளையாட்டு பொருட்கள் எல்லாம், அதெல்லாம் கூட நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் படிக்கிற பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட புக்ஸு, நோட்டு அந்த மாதிரி வந்து நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம எதுக்கு வேணும்னாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான். அப்படி இல்லைனா கிச்சனில் வந்து நம்ம வாங்கி பாட்டிலெல்லாம் போட்டு வச்சதுக்கப்புறமா மீதமாக இருக்கிற கிராசரி ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையனோட புக்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து என்ன பொருள், என்ன புக்கு, நோட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு பார்த்தோன்னே தெரியும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி அதிகமான குவான்டிட்டியில் நம்ம வந்து மாவெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, வாங்கின புதுசில் மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் மாவு எடுத்து இயூஸ் பண்ணும்போது சீக்கிரத்துலேயே இதில் வந்து வண்டு, பூச்சி, இந்த நூலாம்படன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறத விட வரதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிரிஞ்சி இலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிரியாணிக்கு போடுறது, அதை வந்து நீங்கள் எந்த டப்பாவில் வந்து மாவு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்களோ அதில் வந்து அடியில் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மாவை வந்து உள்ளுக்குள்ளே கொட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி கொட்டும்போது நடுவுலையும் ஒரு 2-3 இலை அந்த மாதிரி வந்து வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் மாவு வந்து ஃபைனலாக கொட்டி முடிச்சதுக்கப்புறம் மேல் பக்கமும் வந்து 1-2 இலை வந்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா மாவு வந்து எவ்வளோ நாளானாலுமே உங்களுக்கு வந்து வண்டு, பூச்சி, புழு, அந்த நூலாம்படை அப்படிங்கிறது வந்து மாவில் வரவே வராது. மாவு வந்து எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாவு வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து எடுக்கும் போதும் ஏதாவது வந்து கரண்டி அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கையை வந்து முடிஞ்ச அளவுக்கு மாவில் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.